ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு நடிகை அப்படின்னா அது கீர்த்தி சுரேஷ். அதில் வந்து ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த வகையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்காரு, ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சினிமாவுக்கு வந்த புதுசில் நல்லா சுத்தமாக கவர்ச்சியை காட்ட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்ன நடிகைகள் பல பேர் இருக்காங்க. அதில் வந்து 10 பேரில் 8 பேர் வந்து கவர்ச்சிக்கு மாறிடுவாங்க. ஸோ 10 பேர் சொன்னால் 8 பேர் வந்து கவர்ச்சிக்கு மாறிடுவாங்க. 2 பேர் வந்து மாறாமல் அப்படி சினிமாலேருந்து ஒதுங்கிடுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அதில் நான் வந்து விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொன்னக்கூடிய கீர்த்தி சுரேஷ், ஸோ நான் வந்து ஒன்றுமே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. ஸோ 4லேருந்து 5 வருஷம் வந்து எதுவுமே காட்டாமல் வந்து ஓட்டிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஓட்ட முடியாது அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால கவர்ச்சிக்கு வந்து கிரீன் சிக்னல் காட்டியிருக்காரு. ஸோ அவர் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ பொதுவாகவே நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய உடல் அளவில் கவர்ச்சி காட்டல அப்படின்னாலும் தன்னுடைய ஃபேஸை வச்சு வந்து வேலையை முடிச்சுட்டு இருந்தார். ஸோ தன்னுடைய ஃபேஸில் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ், ஸோ அவருடைய ஃபேஸை ஜூம் அப் பண்ணி அதில் கொடுக்குற சின்ன சின்ன ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சே வந்து அது ஒரு விதமான போதையான கவர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ராவான ஒரு ஃபேஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நடிகை கீர்த்தி சுரேஷ் ஃபேஸை வச்சே வந்து நம்ம ஆளுங்க வேலையை முடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கைகளெல்லாம் வந்து நல்லா தூக்கி அவருடைய பாகங்களை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தவங்க தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் வந்து கூடுதலாக மாறி இருக்கு. ஸோ அந்த மேக்கப்பும் சேர்த்து அந்த க்யூட்னஸ் எல்லாம் போயிட்டு இப்போ வந்து ஒரு கவர்ச்சி நடிகையாக வந்து கம்ப்ளீட்டாகவே மாறி இருக்காரு. ஸோ என்னதான் வந்து அரசல் புரசலாக வந்து கவர்ச்சி அப்படி இப்படின்னு காட்டினாலும் ஸோ தன்னுடைய முழு கவர்ச்சிக்கு நான் வந்து தயாராகிட்டேன் அப்படின்னு சொன்ன விதமாக வந்து அவர் நடிச்சக்கூடிய படம் தான் அந்த சர்க்கார் வாரி பட்டா அப்படின்ற ஒரு தெலுங்கு படம். ஸோ தெலுங்குல அந்த படத்தில் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பே வந்து கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஸோ அந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து பூஜா ஹெக்டே வந்து நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நடிகை வந்து நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி. எங்கள் கீர்த்தி சுரேஷ் லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ ஏன்னா மகேஷ் பாபுவோடைய அந்த லெவல் இங்கே எப்படி விஷயம் அங்கே தெலுங்குல அந்த மாதிரி இல்லையா. ஸோ அவ்வளோ பெரிய நடிகர்கள் கூட நடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான மார்க்கெட் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் சூஸ் பண்ணுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனது 2022. அந்த படம் வரும்போது கீர்த்தி சுரேஷ்க்கு பெருசாக வந்து மார்க்கெட் இல்லை, கைவசம் வந்து படங்களே இல்லை. ஸோ அதே வந்து இவர் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இவராக போய் வாண்டடாக அந்த டைரக்டர்கிட்டையும் சரி அவர் நடிகர்கிட்டையும் சரி இந்த படத்தில் வந்து சான்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ டைரக்டர் கிட்ட பண்ணக்கூடிய ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் யூஸ்வலாக நடிக்கிற மாதிரியான அந்த ஹோம்லி கேரக்டர்லாம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படம். ஸோ கமர்ஷியல் டான்ஸ் இருக்கும், கமர்ஷியல் ட்ரெஸ் எல்லாம் போடணும். ஸோ அதில் முக்கியமாக உங்களுடைய கவர்ச்சி வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கண்டிஷன் போட்டதுக்கு இவங்க வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் ரெடியாக தான் வந்திருக்கேன். ஸோ தெலுங்கு படம்னாவே வந்து கமர்ஷியலாம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மூடி வச்சு என்னால் வந்து பொழப்பு நடத்த முடியாது அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த படத்தோடைய அந்த வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கியிருக்காரு. ஸோ அதன் விளைவாக தான் அந்த படத்துலலாம் வந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த பாட்டு அந்த படம் வந்ததே வந்து கொஞ்சம் சரியாக ஓடலை அந்த படம். இருந்தாலும் அந்த கீர்த்தி சுரேஷனோட காட்டக்கூடிய அந்த கவர்ச்சியும் அந்த பாட்டில் ஆடக்கூடிய அந்த டான்ஸும் தான் அந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனாகவே மாறிச்சு. ஸோ கவர்ச்சி நடிகைகளான மீனாட்சி சௌத்ரி, அப்புறம் அந்த பூஜா ஹெக்டே, இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஒரு ஹோம்லி நடிகை எப்படி தட்டி பறிச்சார் அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. ஆனால் இவர் டைரக்டர் யோசிச்சாரு. ஸோ எந்த அளவுக்கு வேணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது தயார் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் சொல்லும்போது டைரக்டரும் வந்து ஒரு பக்கம் யோசிச்சாரு. ஸோ ஆல்ரெடி காட்டக்கூடிய நடிகைகளை போட்டு காட்டுறதை விட காட்டாத நடிகைகளை வந்து போட்டு இன்னும் காட்டினா வந்து பயங்கர ப்ரொமோஷன் இருக்குங்க. அதாவது கவர்ச்சியை சொல்கிறேன். ஸோ ஆடைகள் வந்து குறைச்சி போடாத நடிகை கீர்த்தி சுரேஷ். ஆனால் இவங்க வந்து ஓப்பனாக வந்து நான் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது இவங்கள வச்சு பிஸ்னஸ் வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு அந்த படத்தில் வந்து வாய்ப்பும் வந்து கிடைச்சிது. ஸோ அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ கவர்ச்சி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வச்சக்கூடிய ஒரே ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது, ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி சொன்னாங்க. இடை எவ்வளோ வேணால் காட்டிக்கோங்க, முன்னழகும் வந்து ஓகே, ஆனால் வந்து இடைக்குழி மட்டும் காட்ட வேணாம், அது வந்து இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் ஏற்றினதுக்கப்புறம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது மட்டும் கேட்டாங்க. அதுக்கும் டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் காட்டுறதுல என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காட்டுவோம் அப்படின்றதால டைரக்டர் அதுவும் வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இந்த படத்தில் அந்த ஸ்ரீவாரி படத்தில் வந்து எலும்பும் தோலுமாக தான் இருந்து கவர்ச்சி காட்டினாரு. ஸோ அது வந்து மிக்சடான ஒரு இதுதான் கிடைச்சிது. ஸோ ஓகே நாட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேருடைய கலவையான விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சண்டைக்கோழி படத்தில் கொழுக்கு முழுக்கு அப்படின்னு இருக்கும்போதே தன்னுடைய சூப்பரான அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் சரி, கவர்ச்சியான ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸும், அது மட்டும் இல்லாமல் கவர்ச்சியான ட்ரெஸ்ஸும் வந்து போட்டிருப்பாரு சண்டைக்கோழி 2 படத்தில்.
ஸோ அந்த படத்தில் 2018 அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் அவருக்கு அந்த தெலுங்கு சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாரு. தமிழில் வந்து வாய்ப்புகள் 1, 2 தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த வாய்ப்புகளை ஏன் விடணும் அப்படின்றதுக்காக நடந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் விஷாலுக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கும் நடந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவருக்கு இந்த பட வாய்ப்பும் கிடைச்சிது. ஸோ அதன் மூலமாக லிங்குசாமி வந்து ஒரு சில கவர்ச்சிகள்லாம் நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் கொஞ்சம் கவர்ச்சி வந்து காட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கும் அப்படின்றதாலும் ஸோ வந்து மேலே மேலே விழுற மாதிரியும் தன்னுடைய முன்னழகை வச்சு அந்த மாதிரி ஜூம் காட்சிகள், அப்புறம் வந்து பின்பக்கம் முதுகு, அப்புறம் வந்து அந்த நேச்சுரலான அந்த ட்ரெஸ் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த வில்லேஜ் ட்ரெஸ்ஸு பின்னாடி பேர் முதுகு வந்து நல்லாவே காட்டக்கூடிய அந்த மாதிரி காட்சிகள்னு சொல்லி நிறைய காட்சிகளை கீர்த்தி சுரேஷை வச்சு சண்டைக்கோழி 2 படத்தில் ராவாக எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு காரணம் இவங்க எலும்புந்தோலுமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காட்டக்கூடிய கவர்ச்சிக்கும் அப்போ சப்பியாக இருந்தப்போ இவர் அந்த முத்த காட்சிகள் கிட்ட போய் அப்புறம் வந்து கண்களை மூடி அந்த ஃபேஸில் அவருக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து விஷால் கூட அந்த படத்தில் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அவருடைய அந்த உதட்டை பிதுக்கிற சீன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரியான கவர்ச்சி வந்து அப்போ ரசித்தாங்க. ஸோ அப்போ ஒரு சில பட வாய்ப்புகள் தானே கிடைச்சிருந்து. இந்த படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நடித்தா இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தார். ஆனால் தமிழ் சினிமாவில் அவருக்கு பெருசாக பட வாய்ப்புகள் கிடைக்கல. என்னதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் விஷாலுக்கு அது நல்லதாக போச்சே தவிர கீர்த்தி சுரேஷ்க்கு அவருக்கு நல்லதாக போகல. ஏன்னா இந்த உதட்டை பிதுக்கிறது இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் இதுக்கு முன்னாடி நடிக்கல. இவர் கூட தான் வந்து நடித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்ரம் கூட நடித்த படங்களும் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ சாமி 2 படத்தில் இவர் எதுக்கு நடித்தார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதில் வந்து அவருக்கு ஒரு ஸ்கோப்பே கிடையாது. ஒரு வந்து போகிற கேரக்டர், 4 பாட்டில் டான்ஸு, அப்புறம் வந்து சும்மா சீன்ஸில் வந்து போகிற கேரக்டர் தான் வந்து அந்த படத்துலேயே வந்து நடிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி படம் தான் சண்டைக்கோழி 2வும். ஸோ ஒரு பக்கம் வந்து சாமி 2வில் தன்னுடைய கம்ப்ளீட்டான ஒரு அந்த முன்னழகை காட்டலைனாலும் தன்னுடைய முன்னழகை வச்சு விக்ரம் மேலே வந்து போய் விழுந்து நசுக்கிற மாதிரியான சீனை வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் தனியாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த தசரா பட ஷூட்டிங் அப்போ இவர் பண்ண அலும்பை வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய தசரா படத்தோட ஷூட்டிங் அப்போ ஒரு வெள்ளை சாரியில் தன்னுடைய பின்னழகு மொத்தமாக தெரிகிற மாதிரியும், ஸோ முன்னழகில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து காட்டுற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து இடையழகை வந்து கம்ப்ளீட்டாக அந்த குழியை தவிர மற்ற இடையழகு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் தான் வந்து அவர் அந்த தசரா பட ஷூட்டிங் அப்போவே வந்து காட்டியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணக்கூடிய யோகாஸ், அவர் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சி காட்டுற மாதிரியும், ஸோ தன்னுடைய அந்த ஃபேஸ் ரக்கட் எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுற மாதிரியான சீன்ஸ் தான் வந்து அதிகமாக வச்சுருப்பாரு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும். ஸோ இதன் மூலமாக வந்து இன்னும் போக போக அடுத்து வரக்கூடிய வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கமிட் ஆயிருக்காரு. அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். உச்சக்கட்டமாக வந்து படுக்கையறை காட்சிகளும் வந்து நிதின் கூட நடிச்சிருப்பார் ஒரு தெலுங்கு படத்தில். அந்த படத்துலையும் சரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் போக போக ஆடைகள் குறையுமே தவிர ஏறாது. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவருடைய அடுத்தடுத்த படங்களில் எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்ட போகிறாரு, நம்ம எந்த அளவுக்கு ரெடியாக இருப்போம் அப்படின்றத அடிக்கிறதுக்காக அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கீர்த்தி சுரேஷை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணது அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் தெரிஞ்சால். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் எடிட்டட் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த யோகா வீடியோ இன்னும் ஒரு 30 செகண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ மியூசிக் எல்லாமே எதுவுமே இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய அந்த வித்தைகள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.